பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் ஐயா எங்கே இருக்கிறோம், எங்கே இருக்க வேண்டும்? ஆதாம் இருக்கக்கூடாத இடத்துக்கு போனான். ஏன் போனால்? தேவன் சொன்னதை மீறினதுனால போனான். ஆண்டவரோட பார்த்து எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டார். இன்றைக்கு நாமளும் எங்கே இருக்கிறோம்? தாவீது தினந்தோறும் ஆண்டவற்றை ஆயத்தமாகி காலைதோறும் போய் நிற்கிறவன். ஆனால் ஒரு சமயத்தில் அவன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் போனதுனால என்ன நடந்தது? உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து கையில் எடுத்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் திருப்பிக்கங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? ஒரு காயும் நெஞ்சமே நீ, ஒரு காயும் நெஞ்சமே நீ, ஒரு சேனில் அதுபா வீட்டு வந்த மன்னவா, நன்றி கேட்டு நன்றி கேட்டு ஓரம்பாக்கி நாரந்தோ
எல்லாம் எடுத்திருப்பீங்க. எனக்கு அன்பானவர்களே, வல்ல பேயை வெல்ல வந்தவர் தான். 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் சிலுவையில் வைத்தபோது அவரால் இறங்க முடியாதா? அந்த காட்சியை பார்த்தா வேதநாய சாஸ்திரி பாடினார், உருகாயோ நெஞ்சமேனி கீர்த்தனையில் இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மூவுலகை தாங்கும் தேவன் ஏன் 3 ஆணியை தாங்கினார்? ஏன்னா அவருக்கு வேதம் சொன்னது, ஐயா அவர் உபத்திரவத்தினாலே தன்னை பூரணப்படுத்த வேண்டும், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் அடைய வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அவர் நினைச்சிருந்தா அந்த சிலுவையை ஊதி தட்டி இறங்கியிருக்கலாம். ஆனால் வச்ச இடத்துல அப்படியே இருந்தார். எல்லாரும் காரி துப்பின போதும், எல்லாரும் காரி உமிழ்ந்த போதும், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாத எப்படி மற்றவர்களை ரட்சிக்க போறான போதும் அவர் எப்படி தாங்கியிருந்தார்? நம்மளால் இருந்திருப்போமா? எனக்கு அன்பானவர்களே, எல்லாரும் கூப்பிட்டாங்க, எங்கே சிலுவை விட்டு இறங்கி வா, உண்மை ஏற்றுக்கொள்வோன்னா இறங்கி வந்தாரா? இல்லையே. ஏன்னா இருக்க வேண்டிய இடத்துல இருந்து செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். ஏன்னா நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர் என்று சங்கீதம் 57:2 சொல்லுகிறது. ஆனா 138:8 சொல்லுகிறது, யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அவர் இருக்க வேண்டிய போக வேண்டிய பாதையில பேதுரு கூட சொன்னான், உம்மோட மரிக்கிறேன். ஆனா அவன் எங்க போய் இருந்தான்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 34-35 பாருங்க, பேதுரு பேசுறார். மத்தேயு 26:34-35. இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். ஒருத்தன் கூட பாக்கியில் அத்தனை பேர் சொன்னா. அவர் அடிக்கும் போது எங்க இருந்தாங்க? பேதுரு எங்க போய் உட்கார்ந்து இருந்தாரு? அதே இதுல 70ஆம் வசனத்தை பாருங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். யார் அடிக்கிறாங்களோ அந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டான். ஆனா ஆண்டவருடைய கண்கள் பேதுருவை தேடுது, எங்க இருக்கான்? அவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வருது. மறுதளிச்சு முடிஞ்சோட சேவல் கொக்கரக்கோச்சு. அப்போ தான் ஞாபகம், ஆண்டவரே மறுதளிச்சிட்டேன், உம்மை மறுதளித்தவன் அது உமக்கே தெரியும், உம்மை மறந்து வாழ்ந்தவன் இது உலகே அறியும். உம்மை மறுதலித்தவன் அது உமக்கே தெரியும், உம்மை மறந்து வாழ்ந்தவன் அது உலகே அறியும். உதவாத என்னை ஒரு மாற்றினி, ஒரு மரியாத என்னை உருவாக்கினி, ஒரு மரியாத என்னை உருவாக்கினி. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், மனம்தான் எங்கே போவேன்னா. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. உம்மை மறுதலித்தவன் நான், உம்மை மறந்து வாழ்ந்தவன். பேதுரு தருணத்தில், எந்த தருணத்தில்? எல்லாரும் ராத்திரி முழுக்க அவரை போட்டு விசாரிச்சு அடிக்கிற இடத்துல இவன் போய் நிற்கணுமே, நிற்கலையே. எங்கே இருந்தான்? அரமனை முற்றத்தில் குளிர் காயிற இடத்துல இருந்தால் ஒருத்தி வந்து கேட்குறா, உன் பேச்சு அப்படி இருக்கடா, அவரை மாதிரியே இருக்க. ஐயோ எனக்கு தெரியாது, நீ சொல்கிறதே எனக்கு விளங்கலை. அவ்வளோ நேரம் விளங்கின பேதுருக்கு அப்போ விளங்காமல் போயிடுச்சு. ஆனால் அதன் பிறகு அவன் தலைகீழ சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தவன்.
அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவராய் இருக்கிறார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். பேதுரு எங்கே இருந்தான்? யூதாஸ் எங்கே இருந்தான்? அவருக்கு ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டார் என்று அறிந்த உடனே மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கேருந்து பிரதான ஆசாரியர் ஓடி போன அந்த காசை தூக்கிட்டு ஓடி போய், ஐயா குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினாலே பாவம் செய்தேன் என்று சொல்லி அந்த காசை கொடுக்க அவன் சொன்ன எனக்கு ஓம்பாடு, அதை எரிந்து விட்டு போய் நாண்டு கொண்டு சாக போனான். நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? ஆராய்ந்து பாருங்க. இந்த தாவீது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், பலாசாலி, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த ஒரு மனுஷன். தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று 2 சாமுவேல் 5:10 வாசிக்கிறோம். இப்படி விருத்தி அடைந்தவன் யுத்தத்துக்கு போகும்போது எங்க உட்கார்ந்திருந்தான்? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வரும்போது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அப்ப இருந்தா பரவாயில்ல, உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்கணும்? ஜெபமாவது பண்ணியிருக்கணும்ல. ஆண்டவரே யுத்தத்துக்கு போயிருக்காங்க, யுத்தத்தில் வல்லவர், நீர் அங்கே என்ன செய்யணும்? முன்னிருந்து எனக்கு வெற்றியை கொடுக்கணும். ஜெபம் பண்ணானா? நாம் பாடுறோமே, யுத்தத்தில் வல்லவர் எதற்குமே அஞ்சிடேன் பாடுறோம்ல. அந்த யுத்தத்தில் வல்லவர் எதற்குமே அஞ்சிடேன், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரத்தினார் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார், கர்த்தரே என் பலம் எதற்குமே அஞ்சிடே, கர்த்தரே என் பலம் எதற்குமே அஞ்சிடேன், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்பவர் அதிசயமானவர், அற்புதம் செய்பவர் அதிசயமானவர், யுத்தத்தில் வல்லவர் எதற்குமே அஞ்சிடேன், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இப்படியாவது சொல்லி பாடிக்கிட்டு இருந்திருக்கலாமே. இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் தெரியுமா? குளிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணை பார்த்தார். அது மேல் மாடியில் உலாத்திக்கிட்டு இருந்தார். பகலெல்லாம் தூங்கிவிட்டு சாயந்தர நேரத்தில் எந்திரிச்சு உப்பரியின் மேலே உலாத்திக்கிட்டு இருந்தார். உலாத்திக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லை, குளிக்கிற ஒரு பொண்ணை பார்த்தாரு. உடனே அவள் அழகாக இருந்தா. ஆள் அனுப்பி விசாரித்தார், அவள் யார் விட்டு பொண்ணும் அப்படின்னார். இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி என்று சொல்லப்பட்டது. வேதம் சொல்லுதே, பிறனுடைய மனைவி என்ன செய்யக்கூடாது? தெரிஞ்ச பிறகு செய்யலாமா? தெரியாட்டா பரவாயில்ல, கல்யாணம் ஆகாத பொண்ணுனா கூட சரி, ராஜா ஆசைப்படுறாரு. ராஜான்னாப்புல சட்டம் இல்லாமல் போயிருமா? எனக்கு அன்பானவர்களே, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி.
யாரையும் விட்டு வைக்க மாட்டார். இவர் யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் போகாமல் பாவம் ஒரு ஏழை ஒரியா அவருடைய மனைவியை எடுத்து வீட்டுக்கு வர சொல்லி உடனே அடுத்த நிமிஷம் அவ்வளோதான் மாம்சத்தில் விழுந்து போனார். விழுந்து போய் அவளை வீட்டுக்கு போச்சுனார். கொஞ்ச நாள் கழித்து அவள் கர்ப்பவதியானது தெரிஞ்ச உடனே நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள், ஒரியாவை எப்படியாவது அந்த பழியை தூக்கி போடணும்னு அவன் பட்ட பாடு கொஞ்சம் இல்லை. கொஞ்சம் பலகாரத்தை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு போடா ஏன்னா இவன் செஞ்ச பாவத்தை அவன் தலையில் கட்டிடலான்னு. ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, அவனவன் பாவத்தை அவன் தான் என்ன செய்யணும்? சுமக்கணும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, ஆமாம், அவனுக்குன்னு ஒரு சிலுவை இருக்கு, அதை சுமக்கணும். சிலுவை நிழலில் அனுதினமடியார் சாய்ந்து இழைப்பாடுவோங்கிற அந்த சிலுவை நிழலுக்கு வந்து இருக்கணும். எத்தனை பேர் அவர் கூட நின்னாங்க? இல்லை. இங்கே பார்க்கிறோம், தாவீது ஆண்டவரை எப்பவும் விடாமல் துதிச்சவன், ஆடு மேய்ச்சாலும் துதிச்சவன். சத்ருவால் துரத்தப்பட்ட போது வனாந்தரத்தில் 63ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவன் வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடின சங்கீதம். ஆனால் பச்சைவாளுக்காக பாவத்தில் விழுந்து அவன் பேரில் ஒரு டாட்டை வந்துருச்சு, புள்ளியே வந்துருச்சு. கடைசியில் அந்த ஒரியாவை என்ன செய்தான்? கொன்னே விட்டான். ஆனால் நல்லவ மாதிரி உட்கார்ந்துருந்தான். ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஏன்னா ஆண்டவர் வெளிப்படுத்த விட்டுற மாட்டார். அங்கேருந்து நாத்தானை கூப்பிட்டு அனுப்பிவிட்டார். 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாரு. கர்த்தர் நாத்தானை தாவீதின் இடத்தில் அனுப்பினார். ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே சில தீர்க்கதரிசி ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலத்தில் இருந்தாங்க. ஏசாயா யாருக்கு? எசேக்கியாவுக்கு. காத்து யாரு? தாவீதுக்கு. நாத்தானும் தாவீதுக்கு அனுப்ப வச்சார். இந்த நாத்தானை கர்த்தர் அவங்க அனுப்பினார். அவன் போய் கேட்டான், ஒரு கதையே சொன்னான். வாசிங்க. இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். எதுக்காக பேசினானே சொல்லலை. வந்தவுடனே அவர் வாட்டில் சொல்ல ஆரம்பிச்சினார். ஒரு பட்டணத்தில், ஏன்னா வந்த நோக்கம் ஆண்டவர் இப்படி தான் சொல்லி கொடுத்து அனுப்பினார். ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தான். ஒருத்தன் ஏழை, ஒருத்தன் ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யவானுக்கு திரளான ஆஸ்தி எல்லாம் இருந்துச்சு, திரளான ஆடு மாடுகள் இருந்துச்சு. ஆனால் அந்த ஏழைக்கோ ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, அதுவும் அவன் மடியில் படுத்து அவனோட அப்பத்தை தின்று அவன் பிள்ளைய போல வளர்ந்தது. அப்படி இருந்த அந்த மனுஷன் வீட்டுக்கு ஒரு நாள் விருந்து வந்தான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு விருந்திருக்கும் போது ஐஸ்வர்யவானுக்கு தனதில் ஒன்று எடுத்தால் குறைஞ்சி போயிருமேன்னு சொல்லி இந்த ஏழை வெட்டி இடத்துலேருந்து இந்த அந்த ஆட்டை அடித்தான். அவனுக்கு என்னப்பா செய்யணும்னார். இவர் உடனே கோபம் வந்துச்சு. என்ன சொன்னார்? அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவன் கொலை செய்யப்பட வேண்டும். இவர் சொன்னா, நீ தான்டாப்பா அந்த கொலைகாரன், நீ தான் கொலை செய்யப்பட வேண்டியவன். ஏன்னா அவர் சொல்றார் பாருங்க, 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சவுலின் கைக்கு தப்பு வைத்து. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லி, எப்படி நன்றி சொல்லி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லி, நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் கிடந்து தயவாய் நினைத்து இவனை உம்மை துதிப்பே, கிடந்து தயவாய் நினைத்து இவனை உம்மை துதிப்பே, தேவனை உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி,
விடாமல் பலவீனன் என்று என்னை தள்ளி விடாமல் வெள்ளத்தானிடை கட்டி நீ வெள்ளத்தானிடை கட்டி நீ எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன். அங்க நன்மைகளை தான் சொல்றான் பாருங்க. திரும்ப வாசிங்க. அவர் என்ன செய்தாராம்? சகுலின் கைக்கு தப்புவித்தார், உன்னை அபிஷேகம் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் உனக்கு யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்து இது போதாதிருந்தால் இன்னும் கொடுத்திருப்பேன். கர்த்தருடைய பார்வை ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து நீ இருந்தது கூட தப்பு இல்ல, இருக்கக்கூடாத இடத்துல செய்யக்கூடாத காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? அவருடைய வார்த்தை என்னது? பிறனுக்குரிய ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக. யோபு சொல்றா, நான் அடுத்த வீட்டை பார்த்தோன்னா என் மனைவி இன்னொருத்தர் மாவரைக்கட்டுங்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீ இந்த காரியத்தை செய்ததினாலே என்ன செய்யப்படுவா? நீ ஒளிப்படத்துல செஞ்ச. ஆனா இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் சூரியனுக்கு முன்பாக செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். சரி, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் காரணமாய் இருந்தபடியினாலே உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். ஆனா அந்த பிள்ளை கிடந்த போது இவன் சாப்பிடாம போய் என்ன செய்தான்? உபவாசம் பண்ணி இருந்தான் 7 நாள். ஆமா, அதுக்கப்புறம் சாப்பிட வந்தான். எல்லாரும் கேட்டாங்க, என்ன பிள்ளை செத்து போன பிறகு சாப்பிட, சாகாம இருக்க ரொம்ப கிடக்கும் போது சாப்பிடுகின்ற எப்பா அப்போ நம்பிக்கை எரிஞ்சு பொழைக்கும்னாது. இனிமே என்ன செய்யாது? பொழைக்காதே, முடிஞ்சு போச்சே. அதனால சாப்பிடணும். எனக்கு அன்பானவர்களே, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். நாம் எங்கே இருக்கிறோம்? இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட பாதையை விட்டு விலகவே இல்லை. அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் சாமுவேல் இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு மோசமானாலும் அந்த இடத்துல தான் அவன் சாட்சி பெற்ற மனிதனானான். தாவீது அவர் அபிஷேகம் பண்ணி வைத்து எவ்வளோ உயர்த்தி வச்சாலும் இருக்க வேண்டிய இடத்த விட்டு செய்யக்கூடாது செஞ்சு தன் பிள்ளையை கூட அதனால் சபிக்கப்படுவதற்கு காரணமானான். சிம்சோன் தனக்கு இருந்த மேன்மையை ஒரு மடியில் படுத்து இழந்து போனான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து என்னை பார்த்து, that is the question, where you are, எங்கே இருக்கிறாய்? நாம் எங்கே இருக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஒருவேளை அது குறைவாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை வியாதி உள்ளதாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் இருக்கிற இடத்துல இருந்தால் ஆசீர்வாதம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவீங்களா? நான் அப்பொழுதுதான் பலப்பட்டு நிற்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் யாரையும் கருப்பு சேப்பு மேடு பள்ளம் உயரம் குள்ளம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும். என்ன தெரியும்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற நீங்களும் எனக்காக ஜெபிக்கணும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தடையில்லாமல் வர ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியை தாங்குவதற்கு ஒவ்வொருத்தரை கர்த்தர் எழுப்பி கொடுக்கணும். ஏன்னா ஒரு நாள் ரெக்கார்டிங்கோடு சேர்த்து வந்தால் 5000 வந்துடுது. தொலைக்காட்சி நிகழ்ச்சி பண்ணால் 4000 வந்துடுது. எங்கள் சபையை பார்வையற்ற மக்கள் நிரம்பின சபை. அவங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் மொழியை அவங்கள்ட்ட எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு உடை கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஐயா, இந்த பார்வையற்ற மக்களுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக உதவலாம். மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டானே, அடக்கமற்ற ஃபியூனரல் காரியங்களுக்கு உதவலாம்.
திருநெல்வேலிலாம் இன்னும் ஒரு அறை கட்டப்பட்டால் எவ்வளவோ சௌரியம் கட்டப்படாமலே இருக்கிறது. கட்டுமான பணிக்கென்று உதவலாம். எப்படியா நாங்கள் உதவ? நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க? இங்கே 2-3 ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அது வழியாக ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. ஒருவேளை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் தாராளமாக வரலாம். எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் அலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் உங்களுக்காக வந்து காத்திருந்தே உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுவோம். நீங்களும் பார்க்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன் ஐயா, நீங்கள் வந்து பார்த்து அப்பமா ஆச்சரியப்படுங்க, இவ்வளவு பார்வையற்ற மக்களுக்கு வச்சுருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு கர்த்தர் ஏவினார். தொடர்பு கொள்ளலாம். கட்டாயமல்ல, விசனமாயல்ல. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எங்கே இருக்க வேண்டும் சுவாமி? ஐயா, அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்று யோவான் 2:5 வாசிக்கிறபடி நீர் எங்களுக்கு சொன்னதை மாத்திரம் செய்து அபிரயோஜனமான ஊழியக்காரன், அவர் சொன்னதை மாத்திரம் செய்து போகிறேன். கர்த்தர் இந்த நிகழ்ச்சிக்கு உதவுகிற, இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு மக்களையும், பெரியோரை சிறியோரை ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூர மக்களை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கல்வியாண்டிலே நல்ல விரும்புகிற இடத்துல இடம் கிடைக்க உதவி செய். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணமாகாத பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிப்போர்கள், வியாதி படுக்கையிலிருந்து எனக்கும் ஒரு நாள் வருமா, இந்த படுக்கையில தான் இருக்க வேண்டுமா என்று கேட்கிறவர்களுக்கு, இல்லை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர் ஒரு அற்புதம் செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.